விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். எப்படி விண்ணுலகில் சேமிக்க முடியும்? இப்போ நிறைய பேர் நிலாவிலே வீடு வாங்கி போட்டாங்க தெரியுமா? நிலாவிலே இடத்தனா வாங்கி போட்டாங்க. எப்படி விண்ணுலகில் நம்ம இடத்த வாங்கி போடுறது சொல்லுங்கம்மா? எப்படி வாங்கி போடுறது விண்ணுலகத்தில்? அப்போ விண்ணுலகத்தில் நான் இடம் வாங்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? நான் மண்ணுலகில் இருக்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை செய்யணும், ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது. நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம நிறைய பேருக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அப்படி பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு இரண்டு விஷயங்கள் நம்ம பண்ணவே கூடாது வாழ்க்கையில். என்ன விஷயம் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது எடுங்கம்மா, பைபிள் எடுங்க, வாசிங்க. மத்தேயு 6:24 இன்றைக்கி வாசித்த நற்செய்தி வாசகத்துக்கு அடுத்த இறை வார்த்தை 6:24 என்ன சொல்கிறாங்க? எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கூறுவார். அப்புறம் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். என்ன நடக்கிறது? நாம் இரட்டை வேடம் போடக்கூடாது. அதுதான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? நம்ம சில நேரங்களில் இரட்டை வேடத்தோடு சுற்றிட்டு இருப்போம். 2 மூஞ்சி வச்சுருப்போம். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் என்னவா, ஒரு சில நேரத்தில் ஒரு முகம் இங்கே இருக்கும், இன்னொரு முகம் அது தேவைப்படுறப்ப மட்டும்தான் வரும், மற்ற நேரத்தில் அது வெளியே வராது. சில நேரம் நம்ம 2 முகத்தை வைத்து கொண்டிருக்கின்றோம். முகமுடி அணிந்தவர்களாக நமது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கோவிலுக்குள்ளே இருக்கும் பொழுது முக்காடனா போட்டுக்கிட்டு அடக்க ஒடுக்கமாக இப்படியும் ஒரு புள்ள இருக்குமான்னு நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், பார்த்துட்ருப்போம். கோவிலுக்கு வெளியில் போன உடனே எவடியாவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? நம்முடைய உண்மையான ரூபம் எப்போ வெளியே வரும்? எனவே நாம் வேடம் அணிந்தவர்களாக இரட்டை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது இருந்தால் விண்ணகத்தை நம்மளால் சொத்து சேர்க்கவே முடியாது. இரட்டை வேடம் அணிபவர்களாக நாம் வாழவே கூடாது. அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, நீ செல்வத்திற்கும் அதே நேரத்தில் மற்றவற்றிற்கும் உன்னால் பணிவிடை புரிய முடியாது. ஏதாவது ஒன்றுக்கு தான் உன்னால் பணிவிடை புரிய முடியும். நான் ஒரு முகம் படைத்தவனாக, ஒரு குணம் படைத்தவனாக எனது வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பார்க்கும் பொழுது திருவெளிப்பாடு புத்தகம் 3வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை. அது ரொம்ப அழகாக இருக்கும், எடுத்து வாசிங்க. திருவெளிப்பாடு புத்தகம் 3வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை. இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவும் சூடாகவும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பதனால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன். அது தமிழில், நம்ம தூய தமிழில் சொன்ன அர்த்தம் துப்பி விடுவேன், துப்பிடுவார். நம்ம என்ன பண்ணுறோம்? சில நேரங்களில் கூலாகவும் இருக்க மாட்டோம், சூடாகவும் இல்லாமல் வெதுவெதுப்பாக பட்டும் படாமல் அப்படி தொட்டும் தொடாமல் நைஸாக இருந்துட்டு போயிடலாம், இருக்கிற இடம் தெரியாமல் இல்லாமல் போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய பேர் பிளான் பண்ணி பட்டும் படாமல் இருக்கின்றோம். என்ன பண்ணுறாரு கடவுள்? வாயிலேருந்து துப்பிடுவார், விண்ணகத்திலிருந்து தூக்கி போட்டுருவார். உறுதியாக இருக்க வேண்டும். உன்னுடைய நம்பிக்கையில், உன்னுடைய விசுவாசத்தில் நீ உறுதி படைத்தவனாக இருக்க வேண்டும். சும்மா ஏனோதானோ என்று இல்லாமல் எனது விசுவாசத்தில் நான் நிலைத்து நிற்பவனாக இருக்க வேண்டும். கடமைக்கு கிறிஸ்தவனாக இல்லாமல் எப்படி இருக்கணும்? கடவுளுக்காக உயிரையே கொடுப்பவனாக நான் இருக்க வேண்டும். அப்படிதான், அப்போ மட்டும்தான் நம்மளால் விண்ணகத்தில் வீடு வாங்க முடியும், விண்ணகத்தில் நிலத்தை வாங்க முடியும், விண்ணகத்தில் சொத்து சேர்ப்பவர்களாக நம்மால் இருக்க முடியும். எனவே அதற்கான வரவேண்டி இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம்.